ப்ரோ விக்ரம் படம் பார்த்துருக்கீங்க, வீர தீர சூரன் எப்படி ப்ரோ இருக்குது? படம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ விக்ரம் அவர்கள் இந்த அளவுக்கு பார்த்தா எஃபோர்ட் போட்டு நடிப்பாருன்ட்டு நம்ம எதிர்பார்க்கவே முடியல. ஆனால் வேறு லெவலில் சூப்பராக நடிச்சிருக்காரு. முன்படங்கள் எல்லாமே பார்த்தோன்னா உடம்பை வருத்திக்கிட்டு வேறு லெவலில் நடிப்பார். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அவருடைய பல படங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு பார்த்தோன்னா உடம்பை வருத்திலாம் எடுக்கலை. ஆனால் அவருடைய படம் காட்சிகள் பார்த்தோன்னா அவ்வளோ அற்புதமாக எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மியூசிக்கும் ஒவ்வொரு பாடலும் பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் இருக்குங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் எப்படி ப்ரோ? ஜிவி பிரகாஷ் மியூசிக்கா சொல்லி ஆகணும். ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டால் அதுவும் லவ் சீனுலாம் ஒரு பாடல் ஒன்று வருதுங்க. அது அச்சிக்கவே முடியாது. அந்த ஹீரோனி இருக்காங்க இல்லையா, அந்த ஹீரோனி 4 படம் தான் நம்ம நடிச்சிருப்பாங்க போல். நம்ம 50 படத்தில் நடித்த மாதிரி பார்த்தினாக்கா அவங்களுடைய எஃபெக்ட் பார்த்தினாக்கா தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. நல்லா சூப்பராக ஷார்ட்பேட் படத்தில் ஹீரோனியாக நடிச்சிருப்பாங்க அவங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் சூப்பராக நடிச்சிருக்கா. மக்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்குது. லாஜிக் எதிர்பார்த்துட்டு இந்த படத்தில் யாருன்னா வந்தீங்கன்னாக்கா ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எஃபெக்ட் கிடைக்காது. ஏன்னா பார்ட் 1 ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் ஸோ பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பார்ட் 1 எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான். ஆனால் முதல்ல இங்கே பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோடய எஃபெக்ட் பார்த்துட்டு பார்ட் 1 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னாக்கா ஸோ பார்ட் 2ல் ஸோ கதை ஆக்ஷன் ஃபிலிம் தான், ஃபுல்லாக ஆக்ஷன் ஃபிலிமாகவே இருக்குது. பார்ட் 1ல் என்ன சொல்ல வராங்க, ஸோ அந்த கதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எதுக்கு ரவுடிங்களை விக்ரம் அடிக்க வராங்க, ஹீரோனை ஏன் தாக்கப்படுறாங்க, ஸோ வில்லன் எஸ் சூர்யா அவர்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபைட் சீனுக்குள்ளே வராரு, ஸோ இது எல்லாமே தொடர்ச்சியாகவே இருந்துகிட்டு இருக்குது. சூர்யா கேரக்டர் எப்படி இருக்குது? அவர் வில்லன் கெட்டப்பு வேறு லெவல் இருக்குங்க. அவர் ஹீரோ கெட்டப்பு போட்டாலுமே வேறு லெவல் இருக்கும். அதுலேயும் போலீஸ் கெட்டப்பு தான் போடுவார். அவர் வில்லன் கெட்டப்புனாலுமே அவர் தான் போலீஸுங்க. அவர் தாங்கன்ட்டு பார்த்தோன்னா கதாபாத்திரத்தை குத்துறாங்கன்னு தெரியல. அவ்வளோ சூப்பராக பார்த்தோன்னா எஸ் சூர்யா அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து நம்ம ஒரு ஹீரோக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஒரு படத்தில் நம்ம எதிர்பார்ப்போமோ அதேமாதிரி வில்லன் கெட்டப்புக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். அதே போல் எஸ் சூர்யாவுடைய கேரக்டர் நம்ம வந்துச்சுன்னா முந்திச்சு ஓகே இந்த படம் மிகப்பெரிய வெற்றிடா அப்படின்னு நம்ம உறுதி செய்யப்படுவோம். அப்படி தான் அந்த படத்தில் மிகப்பெரிய சூப்பராக பார்த்தோன்னா அந்த படம் நடித்து வச்சுருக்காரு எஸ் சூர்யா அவர்கள். எஸ் சூர்யா நடிப்பு அரக்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தில் நம்ம போய் பார்க்கும்போது அந்த பேர் வச்சதுக்கு தப்பே இல்லைடா அப்படின்ற பேர் தான் இருக்குது. அவ்வளோ எஃபெக்ட் போட்டு பார்த்தா நடிச்சிருக்காருங்க. ஸோ விக்ரம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்து சுட்டு தள்ளுற மாதிரி சீன் வருது பயங்கரமாக. சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வந்து அவர் காதை மட்டும் கரெக்டாக சுடுவான் பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன்லாம் எப்படி இருக்கு? நல்லா சூப்பராக இருக்குங்க. அவர் ஒரு ஆக்சுவலாக இந்த படத்தில் அவர் ஒரு ஓகே இந்த படத்தில் மல்லிகை கடையில் வேலை செய்கிறாரு. மல்லிகை கடையில் வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரச்சனை ஒன்று வருது. ஆனால் அவன் பயந்துக்கிட்டு பார்த்தோன்னா பின்னாடி திரும்பிட்டு இருக்கானே, அவன் மூஞ்சே காட்ட மாட்டானே, பயந்துட்டானு பார்த்தீங்கன்னாக்கா விக்ரம சொல்லுவாங்க. ஆனால் அந்த விக்ரம் அவர்கள் சும்மா மூஞ்சை இப்படி திருப்பணும்னா அந்த வில்லம் உயிரை கெட்டப்பாக இருக்கட்டும், திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 ரவுடிங்க வந்து விக்ரம் அடிக்கக்கூடிய சீனாக இருக்கட்டும். நம்ம கேஜிஎஃப் பார்த்தாக்கா ஸோ இது வரைக்கும் கேஜிஎஃப் 3 யாருமே பார்த்ததில்லை. ஆனால் இந்த படத்தை போய் பார்த்தாக்கா கேஜிஎஃப் 3 இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு நம்ம கிராமத்து கதையில் மூலிமா பார்க்கலாம். ஏன்னா கேஜிஎஃப் படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய சிட்டியில் நடக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பார்த்தா காமிப்பாங்க. அப்புறம் பார்த்தா உள்ளே ஒரு காட்டு தீவு மாரியில் காமிப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன அதாவது கிராமத்தில் என்ன கேஜிஎஃப் கேங்ஸ்டராக வர அதுமாரி இருக்குது. விக்ரம் படம் நம்ம எடுத்துட்டாலுமே மதுரை சீனில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஆக்ஷன் ஃபிலிம் இருக்குமோ அதே போல் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேங்ஸ்டராக இந்த படத்தை நடித்து வச்சுருக்காரு. சூப்பராக இருக்குது. அனைவரும் பார்க்கக்கூடிய படம். ஸோ தேட்டரில் அனைவரும் பாருங்கள். நன்றி.